எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெண்பொங்கல் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இது 2 தடவை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்குதுங்க. பாசி பருப்பு 50 கிராம் எடுத்துருக்குறேங்க. 100 கிராம் பச்சரிசிக்கு 50 கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க. இது ஒரு லேசாக ஒரு வறுத்துட்டு இதையும் கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ குக்கரில் சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேன். அளந்து அப்புறம் ஊற்றிக்கலாம். அரிசியை போட்டுக்கலாங்க. அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை உப்பு இருந்தால் போதும். சாம்பார் சட்னிக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். அரிசியும் பருப்பும் 3/4 டம்ளருங்க. அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேங்க. மூடி போட்டு இது ஒரு 4 விசில் 3 விசில் வரட்டுங்க. இல்லை 4 விசில் கூட விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி திட்டமாக இருக்குதுங்க. கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் அப்புறம் தாளித்து கொட்டின அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இஞ்சிருங்க. வானலில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேங்க. முந்திரி நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்குறேங்க. இது போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பொரிஞ்சு செவந்துருச்சுங்க. இப்போ வேக வச்சா பொங்கலில் கொட்டிக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. தாளிப்பில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி செதுக்கி போட்டிருக்குறேங்க. அது வீடியோவில் விடுபட்டுடுச்சுங்க. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இஞ்சிடும். 5 நிமிஷம் கழித்து பரிமாறிடலாம். நான் பழைய அரிசிங்கிறதுனால 1க்கு 3 தண்ணி வச்சேங்க. புது அரிசியாக இருந்தால் 1க்கு 2.5 கூட தண்ணி வச்சுக்கலாங்க. சுவையான வெண்பொங்கல் தயார். நன்றிங்க.